வெல்கம் டு அரிசி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ், பட்டாணி, காலிஃப்ளவர், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டிருக்கோம், அதையும் வதக்கிக்கலாம். புதினா மல்லி போட்டுக்கிறேன். இப்போ தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தயிர் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுக்கலாம். காலிஃப்ளவர் போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன் இந்த காய்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ எல்லா காயும் போட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி, பீட்ரூட். ஃப்ரெண்ட்ஸ், 1/2 மணி நேரம் ஆச்சு. அரிசி பாதிச்ச அரிசியை ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தண்ணி கொதித்த பிறகு நம்ம அரிசியை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொதிக்குது. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். சிம்மில் வச்சுருக்கேன். சிம்முக்கும் மீடியத்துக்கு நடுவில் வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சு அரிசி சமமானவொடனே மூடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாதமும் தண்ணி ஒன்று போல் வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடிக்கலாம். இது கடைசி நேரத்தில் காய் கம்மியாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்குறது. சத்தானது, எல்லா காயும் நிறைஞ்சிருக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி சிம்பிளாக செஞ்சு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்டுக்கலாம்.